ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. கோவை இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்றைய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக மலருது. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரத்னவாணி FM 90.8. நான் சஞ்சய், ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல செகண்ட் இயர் BSc விசுவல் கம்யூனிகேஷன் வித் அனிமேஷன் அண்ட் VFXல படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ். ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள், ஈடுபாடுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பேசிக்கலா நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை பார்த்திருப்போம். அந்த திரைப்படங்கள் எவ்வாறு இயக்கப்படுது, எப்படி அதை முழுமையாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். அதனால பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா 3 டைப்ஸா இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் முழுமையடைந்தது தான் ஒரு திரைப்படமா இயங்குது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனை பத்தி பேச வருது யாருன்னு பாத்தீங்கன்னா யோகித். வணக்கம், என் பேர் யோகித். நான் ரத்னம் காலேஜ்ல செகண்ட் இயர் BSc அனிமேஷன் VFX படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ ப்ரொடக்ஷன். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவோட ஹார்ட் பாயிண்டே சொல்லலாம். நமக்கு நிறைய பேருக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள போகணும், உள்ள நுழையணும். சினிமால நம்மளும் ஒரு படத்துலயாச்சும் முகம் காமிக்கணும், இல்ல ஒரு படத்துலயாச்சும் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய ஆசை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். நிறைய பேர் இந்த சினிமாவை பாக்குறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அது லைக் யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுவே ரிவ்யூவா போட்டு அதுவே மெயின் இன்கமா பண்ற அளவுக்கு அந்த சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த சினிமா பார்ப்பவர்களா இருந்தாலும் சரி, சினிமாவில் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அது நிறைய ஒரு ஈடுபாடோட பண்றாங்க. அந்த ஈடுபாடுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. ஏன்னா இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் தான் மக்களுக்கு போய் சென்றடையக்குள்ள அது மக்களுக்கு ஒரு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனாலதான் ஒரு சினிமா ஒரு தனித்துவம் மிக்க ஒரு துறையா இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த துறையில பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பார்க்க போறது ஸ்டோரி ரைட்டிங். அதாவது ஒரு கதையை எழுதணும். இந்த கதையை ஒரு பிளாட் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதாவது என்ன மாதிரினா, த்ரில்லர் எடுக்க போறோமா, ஹாரர் எடுக்க போறோமா, இல்ல லவ் அண்ட் ரொமான்டிக், இல்ல இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி டைப்ல எடுக்க போறோமா அப்படிங்கிற ஒரு பிளாட்டை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பிளாட்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் ரைட்டிங்ஸ் எழுத ஆரம்பிக்கணும். ரைட்டிங்ஸ்ல நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரோட்டாகனிஸ்ட், ஆன்டாகனிஸ்ட். ப்ரோட்டாகனிஸ்ட்னா பாத்தீங்கன்னா ஹீரோ, ஆன்டாகனிஸ்ட்னா பாத்தீங்கன்னா வில்லன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம கதையை வச்சு நம்ம நம்மளோட ஸ்டோரி எழுதலாம். இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கறது பொறுத்து எழுதலாம். மைண்ட் செட்டை ஒரு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஒரு ரொம்ப பிளாங்கா இருக்கும். அண்ட் தென் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஸ்டோரி ரைட்டிங்ல எழுதுவோம். இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டோரி ரைட்டிங்லேயே உண்மை சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி நடந்தது எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா காஞ்சூரிங் மூவி, இதெல்லாம் உண்மை சம்பவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஹாரர் பிலிம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் உண்மையுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் தென் தமிழ் மூவிஸ்லயுமே நிறைய உண்மை சம்பவங்கள் மூவிஸ் இருக்கு. அதையும் அதுவும் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான மூவிஸ் தான்.
அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோரி போர்டு. அதாவது ஸ்டோரி போர்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. எப்படின்னா சினிமோட்டோகிராஃபருக்கு வந்து ஐடியா கொடுக்கறது. அதாவது டைரக்டரோட மைண்ட்ல ஒரு ஷாட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ஸ்டோரி போர்டுல ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட் வந்து ஸ்கெட்ச் பண்ண வச்சிருவாங்க. அந்த ஸ்கெட்சை பார்த்துதான் வந்து சினிமோட்டோகிராஃபர் தன்னோட ஷாட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கேமரா ஆங்கிள்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவை காமிக்கிற பெர்ஸ்பெக்டிவா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட். இந்த ஒரு படம் எடுக்கிறதுனா பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வந்து ஒரு வேலைன்னு சொல்றதோட அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹாட் பாயிண்ட்னே சொல்லலாம். எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம், சின்னதா நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா கூட அதுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு பட்ஜெட் ஆகும். ஏதாவது இப்ப எல்லாமே காசு ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கிறனா கூட நமக்கு காசு, ஒரு படம் எடுக்கிறனா என்ன காசு இல்லாம போயிட போகுது. காசு தான் வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்ட் அலோனா நிக்குது. அந்த பட்ஜெட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டேக்கும் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் என்னென்ன தேவை, என்னென்ன யார் யாருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள், சாப்பாடு, இது எல்லாமே வந்து அந்த பட்ஜெட் அனலைசிங்ல தான் வந்து பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ணன் வந்து நமக்கு வந்து தெரியும் நிறைய பட்ஜெட் வந்து ப்ரொடக்ஷன் இருக்காங்க. லைக்கா, சன் பிக்சர்ஸ், ட்ரீம் வாரியர், அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பொதுவாக ஸ்கிரீன்ல பார்த்துருப்போம். இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவல் பட்ஜெட். இதே காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட் பிலிம்ஸ்லாம் எடுப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கிற காசு புரட்டி போட்டு வீட்டுல கேட்டு திட்டு வாங்கி இந்த மாதிரிலாம் காசுலாம் வந்து புரட்டி தான் வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கறத வந்து மேக் பண்ணிட்டு அந்த பட்ஜெட் வச்சுதான் ஷார்ட் பிலிம்ஸ்லாம் எடுப்பாங்க. அந்த ஷார்ட் பிலிம்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஷார்ட் பிலிம்ஸ். அதெல்லாம் பார்த்து நானும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைக் டிராமா மாதிரி, லைக் மைக் செட், பிளாக் ஷேப், இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிராமா மாதிரி சூப்பரா போடுவாங்க. அந்த மாதிரி வீடியோ இருந்தாலும் அதுக்குன்னு தனி பட்ஜெட் வந்து ஒதுக்கி தான் வந்து பண்ணுவாங்க. அதனால பட்ஜெட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் ஷார்ட் பிலிம்ல பட்ஜெட் வந்து ரொம்ப ஒரு ஹாட் பாயிண்டான ஒரு ப்ராசஸ்னே சொல்லலாம் அந்த பட்ஜெட் மேக்கிங். இப்ப அடுத்தது வந்து ப்ரொடெக்ஷன். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம அடுத்ததா பேச போறது பாத்தீங்கன்னா லோகேஷ். Hi guys, now I'm Lokesh from Ratnam College of Arts and Science, currently studying BSc Visual Communication with Animation and VFX. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லணும்னா ப்ரொடக்ஷன்லயே 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், அதை நம்மளோட யோகித் அழகா சொல்லியிருப்பாரு. செகண்ட் நான் சொல்ல போறது ப்ரொடக்ஷன், நானும் விஸ்வன்றவர் சொல்ல போறோம். மூணாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதை பத்தி இவர் சொல்லுவாரு, சஞ்சய்ன்றவர் சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம ப்ரொடக்ஷன்ல பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா ஹையரிங் க்ரூ, செட்டிங்கு, ப்ராப்ஸ், லைட்டிங், சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஷூட்டிங். இந்த சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங்கும் ஷூட்டிங்ல தான் வரும். அதை பத்தி நம்ம விஸ்வா சொல்லுவாரு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஹையரிங் க்ரூ. ஹையரிங் க்ரூக்கு வந்து ஒரு சின்னதா இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா a film crew is a group of people who work together to create a movie. அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மூவி கிரியேட் பண்றதுக்கு ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. இதே பெரிய பட்ஜெட் பிலிமா இருந்தா அதுக்கு ஒரு 200, 300, 1000 பேர் கூட வேலை செய்யலாம். ஷார்ட் பிலிம் அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் பிலிமா இருந்தா ஒரு 50, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வேலை செய்வாங்க. இதுலயே தான் கேஸ்டிங்கும் சேர்த்து வரும். ஹீரோ ஹீரோயின் செலக்ட் பண்றது, புரோட்டோகனிஸ்ட்னா ஹீரோ, ஆன்டோகனிஸ்ட்னா வில்லன், இதை சேர்த்து தான் அந்த ஹையரிங் க்ரூஸ்லயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்க போறது என்னன்னா செட்டிங்ன்றது வேற எதுவும் இல்ல, அது வந்து நம்ம சீனோட பேக்ரவுண்ட கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் செட்டிங். அதுக்கு சின்னதா இங்கிலீஷ்ல வந்து செட்டிங் இஸ் அ டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்டோரி. இதே இப்ப ஒரு ஹாரர் பிலிமா இருந்தா அதுக்கு ஒரு ஹாண்டடான ஹவுஸ் வேணும், பேய் வீடு மாதிரி நல்லா பயங்கரமா இருக்கணும். அப்படி வீடு கிடைச்சா ஓகே, வீட்டுல வச்சுக்கலாம் ஷூட்டிங்கு. அப்படி வீடு கிடைக்காத பட்சத்துல நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோஸ் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா செட்டு போட்டு பண்ணிக்கிறலாம். அதுக்கு பேர் தான் செட்டிங். அப்புறம் ப்ராப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இது வேற எதுவும் இல்ல, நம்ம சீனுக்கு இப்ப ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த சீனுக்கு உள்ள வர பொருட்கள், அப்புறம் சீனுக்கு வெளியில பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இருக்க பொருட்கள், அப்புறம் கேமரா, லைட்டிங்லாம் சேர்த்து இந்த எல்லா தேவையான பொருட்களை ரெடி பண்றதுக்கு பேர் தான் ப்ராப்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்ம பேச வருது நம்மளோட விஸ்வா. வணக்கம், நமஸ்தே. என் பேர் விஸ்வா. ரத்னம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர், பிஎஸ்சி விஸ்காம் அனிமேஷன் விஎஃப்எக்ஸ். தேங்க்யூ லோகேஷ், அழகா சொன்னீங்க. அப்புறம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க. லோகேஷ் வந்து அழகா அந்த ஹையரிங் க்ரூ, செட்ஸ், ப்ராப்ஸ் பத்தி சொன்னாரு. அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா லைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் இன் ஷூட்டிங், இந்த 3 பத்தி சொல்ல போறேன். லைட்டிங்னா உங்களுக்கு எதுவும் இல்ல, இப்போ நம்ம ஒரு ஷூட்டிங்க போறோம்னா அந்த தேவையான ரைட் அட்மாஸ்பியர் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்கு தான் லைட்டிங்.
மோஸ்டா லைட்டிங்ல 2 டைப்ஸ் இருக்கு, ஆர்டிபிஷியல், நேச்சுரல்னு. நேச்சுரல்னா ஒண்ணுமே இல்ல, இந்த சன்லைட் மூன்லைட் வருதுங்களா, அந்த 2 லைட் வச்சு ஷூட் பண்றதுக்கு தான் நேச்சுரல் லைட். ஆர்டிபிஷியல் லைட் வந்து ஆர்டிபிஷியலா ரெடி பண்ண லைட் வச்சு எடுக்கிறது தான். லைக் இந்த ஆம்பியன்ஸ் லைட், ரிம் லைட், இந்த 2 லைட் வச்சு எடுக்கிறது பேர் தான் ஆர்டிபிஷியல் லைட். ஆர்டிபிஷியல் லைட்டு, நேச்சுரல் லைட்ல இந்த 2 லைட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல 2 இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. டிஃப்யூஷன்னா நேச்சுரலா ஒரு லைட்டை டிஃப்யூஸ் பண்ணி நமக்கு தேவையான லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன் லைட்டு. ரிஃப்ளெக்ஷன் லைட்டுனா இப்ப நம்மளுக்கு ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறோம்னா, ஒரு இந்த பக்கம் ஒன் சைடா டார்க்கா இருக்கு, அனதர் சைடு வந்து ரொம்ப லைட்டா இருக்கு அப்படின்னா, இந்த டார்க்கான சைடு மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணி லைட் கொடுக்கறதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் லைட்டு. லைட்டிங் வந்து மோஸ்டா இந்த ஆர்எஸ் சீன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் சீன் தான் ஓவரா அதிகமா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து என்ன சொல்ல வருதுன்னா, டார்க் சீனா இருந்தா இது ஒரு ஹாரர் ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபினா இந்த கேமரா மூவ்மெண்ட், கேமரா ஆங்கிள் வச்சு சொல்றது சினிமாட்டோகிராஃபி. மோஸ்டா இந்த கேமரா டெக்னீஷியன்ஸ் தான் வந்து வேலை செய்வாங்க. சினிமாட்டோகிராஃபில வந்து இந்த லைக் இப்பயே பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்த விக்ரம் படமா இருக்கட்டும், மாவீரன் படமா இருக்கட்டும், 2த்துலயும் வர இந்த மோக்கோ டெக்னிக்னு புதுசா ஒன்று வந்திருக்கு. அதை வச்சு கேமரா ஆங்கிளும் கேமரா மூவ்மெண்ட்டும் அழகா எடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் எப்படி அந்த மூவ்மெண்ட் வரணும், எப்படி வந்து ஆங்கிள் இருக்கணும் அப்படின்ற வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கிற அசிஸ்டன்ட் அவங்க கரெக்டா அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு பேர் சினிமாட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் இன்ஷூட்டிங். இன்ஷூட்டிங்னா ஷூட்டிங்ல நடக்கிறது, லைக் இந்த ஆர்டிஸ்ட் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இவங்களாம் வேலை செய்யறதுக்கு பேர் இன்ஷூட்டிங் சொல்லுவாங்க. இன்ஷூட்டிங்ல வந்து மோஸ்டா டைரக்டர்ஸ் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டோரி போர்ட்ல இருக்கிற பிளாட்டு, அந்த கேரக்டருக்கு கேத்த டைலாக் கரெக்டா கேரக்டர் சொல்றாங்களா அதுதான் பாப்பாங்க. டைரக்டர்ஸ் வந்து இந்த கேமரா ஆங்கிள் அப்புறம் இந்த வெதர் பாக்குறது, அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் இல்ல டெக்னீஷியன்ஸ் இங்க இருக்காங்களா அது பாக்குறது பேர் தான் டைரக்டர்ஸ் வேலை. அப்புறம் அதுக்கேத்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்புறம் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், ஸ்டூடியோ இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் இன்ஷூட்டிங்ல நடக்கிற டைரக்டர்ஸோட வேலை. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த இன்ஷூட்டிங்ல வந்து டைரக்ஷன் ஆஃப் போட்டோகிராஃபர்ஸ் அதிகமா வேலை செய்வாங்க. லைக் இந்த லைட்டிங்கா இருக்கட்டும், இந்த கேமராவா இருக்கட்டும், நெக்ஸ்ட் சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், இதுதான் மோஸ்டா வந்து இன்ஷூட்டிங்ல நடக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பத்தி பேச வர்றாரு சஞ்சய். நம்ம விஸ்வா பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை பத்தி நல்லா தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. இப்ப நான் வந்து என் பேரு சஞ்சய், நான் வந்து இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷனை பத்தி பேச வரேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல மேஜரா பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து பட்டம் தீட்டி நல்ல ஒரு லுக் கொடுக்கறதா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல எடுத்த வீடியோ சீக்வன்ஸை வந்து இங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து ரா ஃபுட்டேஜஸா தான் இருக்கும். மேபி சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் கண்டினியூஸா தான் இருக்கும். இங்க வந்து எடிட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கிளிப்ஸை மட்டும் நம்மளால எடிட் பண்ண முடியும். இந்த எடிட்டிங்ல வந்து ரா காட்சிகளை வந்து அசம்பிள் பண்ணி கிளிப்பிங் பண்ணி நல்ல ஒரு சீக்வன்ஸ், ஒரு நல்ல ஒரு குட் சீக்வன்ஸா வந்து இங்கதான் மாத்துவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒலி எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆக்டர்ஸ் வந்து டப்பிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், இல்லன்னா பாத்தீங்கன்னா வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க ஒலி எடிட்டிங்ல தான் பண்ணுவாங்க. இது வந்து வீடியோ எடிட்டிங்க்கு அடுத்து பண்ற ப்ராசஸ். இது அந்த வீடியோ எடிட்டிங்ல பண்ண வீடியோ சீக்வன்ஸையும் இந்த ஆடியோ எடிட்டிங்ல பண்ண ஆடியோ சீக்வன்ஸையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து லாஸ்டா இருக்கிற அந்த வீடியோ அந்த மூவில நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ங்கிறது வந்து படத்தோடைய மையக்கருவை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா எல்லா படமும் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தோட பட்ஜெட்டை பொறுத்து தான் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா சில படங்கள் பாத்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியா இருக்கும், அவங்க பாத்தீங்கன்னா அவங்களால வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா சில படங்கள் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஹையா இருக்கும், ஹை பட்ஜெட்டா இருக்கும், அவங்க வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்டே பாத்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல தான் இருக்கும். சில படங்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவதார் படம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இவ்வளவு பேர் கிடைச்சதும் அது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். ஏன்னா வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அந்த டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணும், இல்லன்னா வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து சொதப்பிடும். விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா, இப்ப டைரக்டர் வந்து சூஸ் பண்ற
அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த அனிமேஷன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் இருக்கு. பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த மேஜர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டிஸ்னி இருக்கு, மார்வல் இருக்கு, WD இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த அனிமேஷன் ஸ்டுடியோஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று அதோட இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்னி பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா 2D 3D அனிமேஷனா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பேர் போனவங்க. மார்வல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க. லைக் மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், ஸ்பைடர்மேன், லாட் ஆஃப் இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்வலோட தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஜின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜரி. அப்படின்னா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரால இந்த விஷுவலான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம வீடியோ எடிட்டிங்ல பண்ண சீக்வன்ஸோட மெர்ஜ் பண்ணுவாங்க. அதை மெர்ஜ் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. இங்க பேசிக்கலி சிஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சிலதுனா பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர்ஸும் வச்சிருப்பாங்க, அதை வச்சு பண்ணுவாங்க. இல்லாட்டினா ஒரு எல்லாத்துக்கும் பேர் போன சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ 2D 3D ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கணும். 2Dன்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஸ் தான் இருக்கும். அது எப்படின்னா X and Y ஆக்சிஸ்ல தான் இருக்கும். அடுத்து வந்து இது 3Dயா இருக்கும். 3D பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஸா இருக்கும். ஒரு 3D லுக் கொடுக்கும், ஒரு ரியாலிட்டியா இருக்கும் 3D பாத்தீங்கன்னா. இப்போ 2D சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் நீட பொறுத்து தான் இருக்கு. இப்போ 3Dல பாத்தீங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் பேசிக்கலி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ன யூஸ் பண்றாங்கன்னா மாயா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வரைக்கும் இப்போ வந்து பிளெண்டர் வந்து இப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிளெண்டர் இப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஹூடினி, அப்போ அன்ரியல் இன்ஜின் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வண்ணம் திருத்துதல். தமிழ்ல வந்து வண்ணம் திருத்துதல், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் இல்லைன்னா கலர் கிரேடிங் சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டா வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த கலர் கரெக்ஷன் வந்து ஆடியன்ஸோட எமோஷனலா டச் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில சீன்ஸ் பாத்தீங்கன்னா நைட் டைம் சீன்ஸா இருக்கும். ஆனா அது வந்து நைட் டைம் எடுக்கப்பட்டதா இருக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம காலையில் எடுத்த ஃபுட்டேஜை வந்து நைட் டைமா மாத்தணும். அது பாத்தீங்கன்னா கலர் கிரேடிங்ல பண்ணுவாங்க. கலர் கிரேடிங் வந்து ஒரு ஒரு டச் கொடுக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்கணும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்ம் ஃபீலா இருக்கணும். இப்ப வந்து ஒரு நைட் டைம்னா ஒரு கூல் லுக் கொடுக்கும். இந்த டோன்ஸை பொறுத்து அந்த கலர்ல வந்து அவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. அந்த கலரை பொறுத்து வந்து நம்ம வீடியோ சீக்வன்ஸ் வந்து அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா தலைப்பு மற்றும் வரவுகள். இப்ப வந்து நம்ம எல்லாம் படம்லாம் பார்த்திருப்போம். நிறைய திரைப்படத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த ஆர்டிஸ்ட் இந்தந்த ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூஸோட மென்ஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு திரைப்படங்கிறது வந்து ஈஸியா செய்யறது கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் அவங்களோட வேலை இருக்கு. லைக் இப்போ யோகித் சொன்னாரு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தந்த ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும், விஸ்வா சொன்னதா இருக்கட்டும், லோகேஷ் சொன்னதா இருக்கும், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்களோட மென்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப படம் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட பேர் ஆர்டிஸ்டோட பேர்லாம் வரும். அது கண்டிப்பா அது கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை முடிஞ்சோடனே அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. படம் முடிஞ்சோடனே அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் யார் யார் பண்ணியிருக்கிறா அவங்களுக்கான சரியான அப்ரிசியேஷன் கிடைக்கணும். அதனாலதான் அதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ கடைசியில அதுவும் வந்து எடிட்டிங் ப்ராசஸ்ல தான் கிடைக்கும். நம்ம இப்ப வரைக்கும் எதை பார்த்துருக்கோம்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையும் பார்த்துருக்கிறோம். ப்ரீ ப்ரொடக்ஷன்ல யோகித் அருமையா சொன்னாரு, இந்த ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது, இதெல்லாம் பண்றாங்க. அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு பேஸா இருக்கும். ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ், விஸ்வா 2 பேரும் சொன்ன மாதிரி அதுல இருக்கிற இது ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம விஸ்வா, லோகேஷ் சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்ஸும் அது கரெக்டா நடந்தாதான் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த படம் எப்படி எடுத்தாங்களோ அதை முழுமையாக்குறது, பட்டி திட்டுற வேலை, அவ்வளவுதான். அந்த கரெக்டான ஒரு லெவல் இருந்தாதான். ஏன்னா சில படங்கள் பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல சொதப்பிடுவாங்க. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கே ஒரு கெட்ட பேர், அவமதிக்கப்பட்ட பேரா ஆயிரும். அதனால போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு முக்கிய பங்காற்றுது. அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஒரு திரைப்படம் உருவாகிறதற்கு
என்னென்ன தொழில்நுட்பம்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி மாணவர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு. இப்ப அதை பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை தலைவர் சதீஷ் ஆனந்தன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம கையாளணும், அதுக்குண்டான முறைகளை பத்தி சொல்லுங்க சார். சார், இது ஒரு படம் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரியா பிரிப்போம் சார். சோ அதாவது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிங்கறது என்னன்னா, சினிமா படம் எடுக்கிறதுக்காக கேமரா எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ நம்ம ஒரு ஸ்டோரி வச்சிருப்போம், அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், ஸ்கிரீன் பிளே எழுதணும். அந்த ஸ்கிரீன் பிளே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யார் யார் நடிக்க போறாங்க, அந்த நடிக்கிறவங்களோட கேரக்டர் யாரு, அந்த காஸ்டிங் அதாவது படத்துல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கிற அந்த விஷயம். சோ அதுல படத்துல நடிக்கிறவங்க கேமரா யாரு ஹேண்டில் பண்ண போறாங்க, சவுண்ட் யாரு என்ன பண்ண போறாங்க, சோ நம்ம எந்தெந்த மாதிரி கேமராஸ், எந்தெந்த மாதிரி லென்ஸ் தேவைப்படுது, அந்த காட்சியை நம்ம வந்து படம் பதிவு பண்றதுக்காக எந்த கேமராவும் எந்த மாதிரி லென்ஸ் தேவைப்படும். சோ கேமராவை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார். சோ எந்த லொகேஷன்ல போய் படம் எடுக்க போறோம், அந்த லொகேஷன்ல என்னென்ன சீன்ஸ் எடுக்க போறோம், சோ அது எல்லாமே கரெக்டான ஷெட்யூல் போட்டுட்டு எந்த டேல யாருக்கு ஷூட்டிங் இருக்கு, அப்போ அந்த ஷூட்டிங் போகும்போது யாரு என்ன கேரக்டர் என்ன பிளே பண்ண போறாங்க, அவங்க என்ன டயலாக்ஸ் இருக்கு, எந்த மாதிரி என்விரான்மெண்ட் வேணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும் அந்த கேமரால நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி. சோ அதாவது ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி நம்ம ஷூட் பண்ண போகும்போது நமக்கு என்னென்னலாம் தேவையோ இது எல்லாமே பேப்பர் ஒர்க்கா நம்ம முன்னாடியே பண்ணி வைக்கிறது தான் சார் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ங்கிறது. சோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 100% இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கேமராவை கையில் எடுக்கணும் சார். ஏன் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஆன் ஸ்பாட் நம்ம கேமரா எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ஐடியாஸ்க்கு சேஞ்ச் ஆகும். அங்க இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மத்தியில நம்ம என்ன யோசிச்சோம் அப்படிங்கறத நம்ம தவிர்த்து விட்டுருவோம். சோ அதனால அந்த பேப்பர் ஒர்க் எவ்வளவு 100% நம்ம கிளாரிட்டியா இருக்குமோ, சோ அந்த பேப்பர்ல இருக்கிறத அப்படியே நம்ம ப்ரொடக்ஷன்ல நம்ம என்ன மனசுல யோசிச்சு நம்ம கிரியேட்டிவா பண்ணணும்னு நினைச்சோமோ அது 100% நம்ம ப்ரொடக்ஷன் டைம்ல பண்ண முடியும். சோ செகண்ட் ஸ்டேஜ் தான் இந்த ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோ அங்கதான் வந்து நம்மளோட ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அதாவது ப்ரொடக்ஷன் ஒர்க், கேமரா கையில் எடுத்திருப்போம், கேமராமேன் எடுத்திருப்பாங்க, டைரக்டர் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவாங்க, கேமராக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்கோம், நம்ம என்ன மாதிரி டயலாக்ஸ் கொடுக்கணும், அந்த பேக்ரவுண்ட் பின்னாடி என்விரான்மெண்ட்ல என்ன இருக்கணும், சீன் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டாவும் நம்ம டிவிஷன் போட்டு வச்சிருப்போம். அதை அப்படியே கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருப்போம் சார். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேரு ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அதுல வந்து நம்ம ஆக்டர் யாரு, ஆக்ட்ரஸ் யாரு, டைரக்ட் பண்றவங்க யாரு, கேமராமேன் யாரு, சவுண்ட் கொடுக்கறவங்க யாரு, இதுல இந்த கிளாப் போர்டு அடிக்கிறதுலாம் நீங்க நிறைய படத்துல பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். சோ ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன்ல கேமரால வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த லெவல் என்னங்கிறதா நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்றோம். சோ எடுத்த ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணி கேப்சர் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எடிட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல நம்ம கதை நகருதோ அதை பொறுத்து ஒவ்வொரு ஃபுட்டேஜஸா நம்ம வந்து எடுத்து எடிட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டே இருப்போம். சோ இந்த டைரக்டர் வந்து படம் எடுக்கும் போதே எந்த ஷாட் ஓகே, எந்த ஷாட் ஓகே இல்ல அப்படிங்கறத நோட் பண்ணிட்டே வருவாங்க. சோ இதுக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்லாம் இருப்பாங்க. இந்த ஓகே ஷாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க எடிட்டிங் டேபிள்ல கொண்டு போய் கொடுக்கும்போது எடிட்டருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ஓகே ஷாட்ஸ் மட்டும் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு. சோ அப்படி வந்து வீடியோவை எடிட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆடியோ ஆல்ரெடி நிறைய பிலிம்ஸ்ல வந்து இப்போ லைவ் ரெக்கார்டிங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைவ்ல என்ன ஆடியோ இருக்கோ, ஆம்பியன்ஸ் என்ன இருக்கோ, டயலாக் என்ன பேசுறாங்களோ அதை பண்றாங்க. அப்படி சப்போஸ் நம்ம டப் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம உள்ள பிளே பண்ணிட்டு ஆடியோ ஸ்டுடியோக்கு போய் அந்த இடத்துல சாஃப்ட்வேர்ல நம்ம அந்த வாய்ஸ் லிப்சிங் பண்ணி நம்ம ஆடியோவை மேட்ச் பண்ணுவோம். அப்படி இந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாமே நடக்கிறதா வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். சாஃப்ட்வேர்ல பண்றதோ லேப்ல உட்காந்து நம்ம பண்றதும் தான் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இப்ப வீடியோ எடிட்டிங் அப்படின்னா
ஆவிட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, எஃப்சிபின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, டாமன்சின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல நம்ம வீடியோ எடிட்டிங் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் லீனியர் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கேமரால ரோல் போட்டிருப்போம், அதுல வந்து இவ்வளோ ரீல்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், ஒரு 50 ரீல்ஸ் இருக்கு, 60 ரீல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இதில் மேனுவலா நம்ம வந்து கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க பழைய காலத்துல படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு டப்பாக்குள்ள வந்து ஒரு ஸ்கிரீன் ஓடிட்டு இருக்கோம், நம்ம சின்ன வெளிச்சம் உள்ள ஒரு பல்ப் இருக்கும், அந்த ஓட்ட வழியா பாத்தீங்கன்னா படம் நகர்ற மாதிரி தெரியும். ஸோ அது வந்து மேனுவலா அனலாக் எடிட்டிங் நம்ம சொல்லுவோம், லீனியர் எடிட்டிங் சொல்லுவோம். இப்போ இருக்கிறது எல்லாமே நான் லீனியர் எடிட்டிங். நம்ம கேப்சர் பண்றது எல்லாமே மெமரி கார்டுல வீடியோவா கேப்சர் ஆயிருது, அதை நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள கேப்சர் பண்ணி அதை வந்து நம்ம எடிட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இது ஆடியோவை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற கரெக்ஷன்ஸ், பின்ன ஆம்பியன்ட் நாய்ஸ் ஆட் பண்றது. ஆம்பியன்ட் நாய்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு ரூம்குள்ள இல்ல ஒரு ஃபேக்டரிக்குள்ள நம்ம ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம்னா அப்போ பேக்ரவுண்ட்ல மிஷின் ஓடுற சத்தம் வரணும், பின்னாடி 4 பேர் நடக்கிற சவுண்ட் கேட்கணும், ஸோ அங்க இருந்து யாராவது கூப்பிடுற மாதிரி இருந்தா அந்த வாய்ஸ் இருக்கணும். இதுக்கு நடுவில் இங்க ஹீரோவோ ஹீரோயினோ இல்ல அந்த கேரக்டரோ பேசுறதோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆம்பியன்ட் நாய்ஸ்ங்கிறது அதான், எந்த இடத்துல இருக்காங்களோ அது சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல் சவுண்ட், அதையெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது சில சாஃப்ட்வேர் வச்சு இப்ப பண்றாங்க. ஸோ அது வந்து அடோப் ஆடிஷன் சொல்றாங்க, டாவன்சி பண்ணலாம், எஃப்எல் ஸ்டுடியோல பண்ணலாம். இதெல்லாம் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க, பாட்டு வரும், பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ இல்ல ஓடி வர சீனோ இல்ல ஃபைட் சீனோ இந்த மாதிரி நடக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாங்க. நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, தமிழ் சினிமால வந்து இன்னைக்கு ஹீரோ உள்ள இன்ட்ரோடக்ஷன் ஆகும்போதே பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக்கோட தான் வருது. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த சாஃப்ட்வேர் மூலியமா தான் அந்த படத்துக்கு ஆட் பண்றாங்க. ஸோ இப்படிதான் பிலிம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஆடியோ வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு படம் வந்து நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஆடியோ வீடியோ முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, கலர் கிரேடிங் கொடுக்கறது. ஸோ ஒரு படத்துல வந்து இப்ப கடைசியா வந்து ரஜினி படம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஒரு மாஸ் சீன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் கொடுக்கறது பேக்ரவுண்ட்ல, அவரு ரஜினி நடக்கும்போது அவருக்கு என்ன மாதிரி ஒரு லைட்டிங் கொடுக்கலாம், டிம்மா கொடுக்கணுமா பிரைட்டா கொடுக்கணுமா, அந்த கண்ணில் பார்க்கும்போது என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற அளவுக்கு உண்டான கலரை வந்து நம்ம ஸ்கிரீன்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஐல தான் பண்றாங்க. ஸோ இந்த டிஐ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு படம் நம்ம வெள்ளித்திரையில பாக்குறதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியில வருது. ஸோ அப்படிதான் இந்த பிலிம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத வந்து 3 வகையா பிரிச்சு இப்படிதான் ப்ரொடக்ஷன் நடந்து நம்ம படம் பாக்குறோம். இப்போ நம்ம வந்து இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம எழுதி வச்சிருப்போம், இதை வந்து பகல்ல ஷூட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்போம். ஆனா நம்ம அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தா இல்ல இந்த சீன் வந்து கொஞ்சம் பகலும் இல்லாம இரவும் இல்லாம கொஞ்சம் அந்த மாலை நேரத்துல எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலது மாத்துவாங்க. அப்படி மாத்திக்கிடலாமா? நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் சில சீன்ல மாறும். இப்ப டயலாக்ஸே சில பேர் வந்து இல்ல இந்த இடத்துல வந்து இந்த டயலாக் வந்தா நல்லா இருக்கும் அல்லது இந்த டயலாக் தேவையில்லை அப்படிங்கறதுல மாத்திக்கலாமா? கரெக்ட் சார், நீங்க கேக்குறது. நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஸ்டோரி வந்து ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவாரு. ஸோ ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்ல தான் இதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஒருத்தர் மட்டுமே இருக்க மாட்டாங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் இது ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அந்த டிஸ்கஷன்ல எந்த கரெக்ஷனா இருந்தாலும் முடிஞ்சிடணும். ஸோ ஒன்னு இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டயலாக்ஸோ இந்த மாதிரி விஷயம் மாத்துறதுக்கு, இஃப் சப்போஸ் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, 2 days 3 days வெயிட் பண்றீங்க, அங்க என்விரான்மெண்ட் சரியில்லை, அங்க வந்து நம்ம நைட்ல தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் நைட்ல நல்லா மழை பெய்யறதுனால நம்மளால பண்ண முடியல. ஸோ நம்ம பகல்ல தான் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, நிறைய ஃபில்டர்ஸ் வந்துருச்சு, நிறைய சாஃப்ட்வேர்ல அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பகல்லே ஷூட் பண்ணிட்டு நம்ம கலர் கிரேடிங்ல வந்து அது நைட்ல நடந்த மாதிரி உண்டான ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு. பட் நம்ம ஒருத்தங்க பேசுற டயலாக் வேணுமா வேண்டாமாங்கிற அந்த லிபர்ட்டி வந்து டைரக்டர் டீமுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர அவங்க நினைச்சா மாத்திக்கலாம். இப்போ அது தவிர இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு வந்து இப்போ ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டு படத்தை எடுத்து முடிச்சிட முடியும். இப்போ ஒரு கிராமத்தை காட்டணுமா, ஒரு கிரீன் மேட்டோ அல்லது கிரீன் மேட் போட்டு எடுத்துட்டு அந்த கிராமத்தை வேணும் அப்படின்னா உள்ள கொண்டாந்து வச்சுக்கலாம். அந்த தொழில்நுட்பத்தை பத்தி சொல்லுங்க. அது வந்து இப்ப கிரீன் மேட் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு கிராபிக்ஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு. இப்போ
இப்ப நம்ம பார்த்த அவதார் படமா இருக்கட்டும், லைஃப் ஆஃப் பையா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா வந்து அனிமேஷன்ஸ் பிலிம்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நீங்க நினைக்கிற படத்துல பாக்குற மாதிரியோட செட்டப் வந்து அங்க இருக்கவே இருக்காது. ஸோ பேக்ரவுண்ட் இஸ் செப்பரேட், டிசைன்டு பை டிசைனர். அதாவது கிராஃபிக் டிசைனர், மாயா, 3ds மேக்ஸ், நிறைய சாஃப்ட்வேர் இருந்தாச்சு. அதுல பேக்ரவுண்டை டிசைன் பண்ணிடுறாங்க. ஷூட் போகும்போது கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டையும் இங்க இருக்கிற சப்ஜெக்டையும் மேட்ச் பண்றாங்க. இது இன்னைக்கு வந்து ரொம்ப டெக்னாலஜி டெவலப் ஆகி நிறைய சாஃப்ட்வேர்ஸோட ஹெல்ப்போட இந்த விஷயங்களை செய்ய முடியுது. ஸோ அதுதான் நீங்க கேக்குறீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆகாயத்துல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால இப்ப காட்ட முடியும். இதுக்குண்டான காஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு, ரொம்ப காசும் செலவு ஆகாது. ஸோ அந்த டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு சார். அதே மாதிரி இப்ப அனிமேஷன்லாம் பாத்தீங்கன்னா இப்ப யாரும் நடிகைலாம் வந்து நடிக்கவே வேண்டாம், அவங்கள அப்படியே அவங்க உருவாக்கி படமா உருவாக்க முடியும். அந்த டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா? அந்த டெக்னாலஜி பத்தி சொல்லுங்க சார். நான் சொன்னது வந்து கிரீன் மேட் டெக்னிக்ஸ். இப்ப கிரீன் மேட் டெக்னிக்ஸ்னா நம்ம நடிப்போம், பேக்ரவுண்ட மேட்ச் பண்ணலாம். பட் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா ஏஐ அப்படின்னு போறோம். ஸோ ஏஐல வந்து உங்களுக்கு இதுதான் பேக்ரவுண்ட் வேணும்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேர்ல கேட்டீங்கன்னா அதுவே பேக்ரவுண்ட டிசைன் பண்ணிடுது. முதல்ல மேனுவலா 4-5 பேர் உட்காந்து டிசைன் பண்ண ஒரு வேலையை இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க்குமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எது வேணுமோ அது அந்த ஏஐ சாஃப்ட்வேர் மூலியமா நம்மளால ஈஸியா அந்த ஒர்க்கை முடிச்சுக்க முடியும் வித் லோ காஸ்ட். சோ அதுதான், அதை நோக்கி தான் இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா டெக்னாலஜியும். நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்னீங்க. நேர்களும் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். ரொம்ப நன்றி சார். நேர்களை நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை 75 50 31 24 44 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. ரத்னவாணி சமுதாய வானொலி, ரத்னவாணி. உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத அம்சம் தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி, ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.